நவகிரகங்கள் தேவதைகள் என்கின்ற கணக்கிலே தான் வருகிறார்களே தவிர தெய்வங்கள் கணக்கிலே வருவதே இல்லை. இந்த நவகிரகங்களிலே வரக்கூடிய குருவினை பகவான் என்று அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தட்சிணாமூர்த்திக்கும் இந்த கொண்டை கடலைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. வியாழக்கிழமை நாளில்தான் தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும் என்ற விதியும் கிடையாது. குருவிற்குரிய ஸ்லோகங்களை சொல்லுவார்கள், அதாவது தட்சிணாமூர்த்திக்குரிய ஸ்லோகங்கள். இதை ஆதி குருவாக பார்க்க வேண்டுமே தவிர இவரை வியாழன் என்ற கணக்கிலே பார்க்க கூடாது. அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் நிறையவே வேறுபாடு என்பது உண்டு. அதற்கு முன்னதாக இந்த நவகிரகங்களிலே வரக்கூடிய குருவினை பகவான் என்று அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் என்ன பழக்கம் வச்சுட்டு இருக்கோம்னு பார்த்தா, குரு பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான் என்று நவகிரகங்களையும் பகவானோடு சேர்த்து ஒப்பிட்டு பார்க்கிறோம். இவைகளெல்லாம் தேவதைகள். தெய்வம் என்பது வேறு, தேவதை என்பது வேறு. நவகிரகங்கள் தேவதைகள் என்கின்ற கணக்கிலே தான் வருகிறார்களே தவிர தெய்வங்கள் கணக்கிலே வருவதே இல்லை. உதாரணத்திற்கு, உனக்கு கஷ்டமான நேரத்துல ஒரு பகவான் நாமாவை சொல்லிட்டே இருப்பார். கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லின்று, ராமராமான்னு சொல்லிட்டு இருந்தா சொல்லுவாளே தவிர, நீங்கள் சனி பகவான் என்று அழைப்பதால் உன்னுடைய கஷ்ட காலத்துல உட்காந்து சனி 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 ஜபம் பண்ணுன்னு சொல்லுவாளா யாராவது? நம்ம தான் ஜபம் பண்ணுவோமா? கஷ்ட காலத்திலே நமக்கு கஷ்டம் தீர வேண்டும் என்று சொன்னால் பகவான் நாமாவை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பகவான் என்பது தெய்வம், ஆனால் இவர்கள் தேவதைகள். தேவதை என்பது வேறு, பகவான் என்பது வேறு என்பதை புரிந்து கொண்டு இனிமேலாவது குருவினை குரு என்றே அழைப்போம், அல்லது ப்ரஹஸ்பதி என்று அழைப்போம், அல்லது வியாழன் என்று அழைப்போம். அவரை பகவான் என்று அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த நேரத்திலே வலியுறுத்தி சொல்லிக்கொண்டு மேற்கொண்டு தொடர்வோம். இந்த நவகிரகங்களிலே வரக்கூடிய குருவிற்கும் தட்சிணாமூர்த்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதுதான் உண்மை. அதாவது இவரும் குரு என்பவரும் என்ன சொல்லணும்னு சொன்னா, இந்த குரு என்பது நவகிரகங்களிலே ஒரு கிரகம், அவ்வளவுதான். வியாழன் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஆனால் தட்சிணாமூர்த்தி என்பவர் ஆதி குரு, நம் அனைவருக்கும் அவர்தான் உபதேசிப்பவர். தட்சிணாமூர்த்திக்குரிய ஸ்லோகத்திலே வேண்டுமானால் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தியே நமஹா என்று குருவிற்குரிய ஸ்லோகங்களை சொல்லுவார்கள். அதாவது தட்சிணாமூர்த்திக்குரிய ஸ்லோகங்கள். இதை ஆதி குருவாக பார்க்க வேண்டுமே தவிர இவரை வியாழன் என்ற கணக்கிலே பார்க்க கூடாது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? இப்ப தட்சிணாமூர்த்திக்கு கொண்டு போய் மஞ்சள் ஆடையை அணிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தட்சிணாமூர்த்திக்கு வேதம் எப்படி தெரியுமா சொல்றது? ஸ்வேதாம் பரதரம் ஸ்வேதம் வடமூல நிவாசினம் அப்படின்னு சொல்றது. வடமூல நிவாசினம், வட விருட்சம் என்று சொன்னால் அது ஆலமரம். அந்த ஆலமரத்திற்கு அடியிலே, அந்த வட்டத்தினுடைய மூலத்திலே, அந்த ஆலமரத்திற்கு அடியிலே அமர்ந்து கொண்டிருப்பார். எப்படின்னு சொன்னா, ஸ்வேதாம்பரதரம் ஸ்வேதம்ங்கிறார். ஸ்வேத அம்பரம்னு சொன்னா வெள்ளையான ஆடை, வெள்ளை நிறத்தால் ஆடையை அணிந்து கொண்டிருப்பார் தட்சிணாமூர்த்தி தான் சொல்றதே தவிர, நம்ம நவகிரகங்களிலே இருக்கக்கூடிய அந்த வியாழன், அந்த குருவினுடைய நிறம் மஞ்சள் என்பதால் மஞ்சள் ஆடையை கொண்டு போய் இந்த தட்சிணாமூர்த்திக்கு அணிவிக்கிறோம். அதே மாதிரி என்ன பண்றோம்னு பார்த்தோம்னா, இந்த குருவிற்குரிய தானியமாகிய, அதாவது இந்த நவகிரகங்களிலே வரக்கூடிய அந்த வியாழனுக்குரிய தானியமாகிய அந்த கொண்டக்கடலையை போய் மாலையாக கொண்டு போய் இந்த தட்சிணாமூர்த்திக்கு சாற்றி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றோம். தெய்வங்களுக்குரிய மாலை என்று வந்தால் அங்கே தானியங்களை கொண்டு மாலை போட சொல்லி சாஸ்திரம் சொல்லவே இல்லை. கொண்டைக்கடலை என்பது ஒரு தானியம். அதனை சுண்டலாக செய்து நைவேத்தியம் செய்து வேணா விநியோகம் பண்ணலாமே தவிர அதுவும் தவறு. இது போக அடிப்படையிலேயே இந்த குரு வேறு, அதாவது நவகிரக குரு வேறு, ஆதி குரு வேறு என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்ன தெரியுமா? இவருடைய பேர் என்னன்னு பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தினா என்ன அர்த்தம்? தென்முக கடவுள் என்ற அர்த்தம். தட்சிணம் என்றால் தெற்கு திசை. இவர் எப்பொழுதுமே தெற்கு திசையை நோக்கிதான் அமர்ந்து கொண்டிருப்பார். ஆனால் இந்த நவகிரகங்களிலே வரக்கூடிய அந்த வியாழன் இருக்கிறார் அல்லவா, அவருடைய திசை என்பது வடக்கு. அவர் வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டிருப்பார். இப்படி அடிப்படையில் திசைகளே வேறு. இவருக்குரிய தானியம்தான் கொண்டை கடலையை தவிர தட்சிணாமூர்த்திக்கும் இந்த கொண்டை கடலைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
தட்சிணாமூர்த்தியானவர் மௌன குருவாக காட்சி அளிப்பார், ஞான குருவாக காட்சி அளிப்பார். அவர் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சின்முத்திரையின் மூலமாக பேசாமலேயே அந்த சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருப்பாராம். அவருடைய மௌனத்தின் மூலமாகவே அவர்கள் உபதேசத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சாஸ்திரமானது சொல்கிறது. அதே மாதிரி தட்சிணாமூர்த்தியிலே பார்த்தோம்னா பிரக்யா தட்சிணாமூர்த்தி, தியான தட்சிணாமூர்த்தி என்றெல்லாம் இருக்கும். தட்சிணாமூர்த்தி என்பவர் சதா தியான நிலையிலேயே அமர்ந்து கொண்டிருப்பவர். அவருடைய தியானத்தை போய் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, அவருக்கு கொண்டு போய் கொண்டக்கடலை மாலையை போடுறது, அவருக்கு கொண்டு போய் மஞ்சள் ஆடையை அணிவிக்கிறதுங்கிற மாதிரி வேலைகளை எல்லாம் செய்யவே கூடாது. இதனால் தோஷம்தான் வரும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன பண்ணலாம் சொன்னா, கொண்டை கடலையை நைவேத்தியம் செய்து, அதாவது அதை ஊற வைத்து சுண்டலாக மாற்றி, அல்ல அதனால் பக்ஷணங்களை செய்து அதை கொண்டு போய் அதை நைவேத்தியம் பண்ணி வரக்கூடிய எல்லோருக்கும், பக்தர்கள் அனைவருக்கும் விநியோகம் செய்ய வேண்டும். இந்த குருவிற்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. இது போக வியாழக்கிழமை நாளில்தான் தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும் என்ற விதியும் கிடையாது. ஒரு சிவாலயத்திற்கு போறோம் சொன்னா அவர் பரிவார மூர்த்தங்களிலே இருப்பார். எல்லா நாளிலுமே அவரை வணங்கலாம். தட்சிணாமூர்த்தியை வணங்குவதற்கு வியாழக்கிழமை நாள்தான் வேண்டும் என்றெல்லாம் எந்த கட்டாயமும் இல்லை. ஆனால் நவகிரகங்களிலே இருக்கின்ற அந்த குருவினை நீங்கள் வணங்க வேண்டும் என்று முடிவு செய்தால் மட்டும்தான், அவருக்குத்தான் மஞ்சள் ஆடை, ஒரு அபிஷேகத்தை பண்ணுங்கோ ஒரு குரு பயிற்சி நாள் அன்னைக்கு, இல்லை எனக்கு இந்த குருவினுடைய தசை நடக்கிறது, ஏதாவது ஒரு வியாழக்கிழமை நாள்ல எனக்காக ஒரு அபிஷேகத்தை பண்ணி ஒரு மஞ்சள் வஸ்திரத்தை சாத்தி நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்கன்னு அந்த குருக்கள்கிட்ட போய் சொல்லலாம். அதே மாதிரி அந்த நவகிரகங்களிலே இருக்கக்கூடிய அந்த வியாழனுக்குத்தான் வடக்கு முகமாக நெய் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும்ங்கிற மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்காளே தவிர இந்த தட்சிணாமூர்த்திக்கு அல்ல. தட்சிணாமூர்த்தியை எந்த காலத்திலும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. பரிவார மூர்த்தங்களிலே இருக்கக்கூடிய அந்த கோஷ்ட தேவதையாக அமர்ந்திருப்பார் சிவாலயங்களிலே, அங்கே சென்று அவரை வணங்க வேண்டும். அதாவது பிரதட்சிணம் பண்ணி முடிக்கும் பொழுது அவர் வணங்குவோம். அப்படி வணங்கும் பொழுது எனக்கு எப்பொழுதும் இந்த ஞானத்தை தந்து கொண்டே இருப்பாய் இறைவாயாக என்ற பிரார்த்தனையை அவரிடத்திலே முன்வைக்க வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.